Hey guys, this is Monisha. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு ஈஸியான சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. ஆலோவேரா நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். ஆலோவேரா நம்ம ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது. இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம ஹேருக்கு ஆலோவேராவை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆலோவேரா யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங்காக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கி டெக்ஸ்சர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்ஷியன்ட் ஆஃப் எஜிப்ஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆலோவேராவை பற்றி, பிளான்ட் ஆஃப் இம்மார்டலிட்டி, அதாவது அழிக்கவே முடியாத அழிவே முடியாத ஒரு அற்புதமான ஒரு பொருள். எஸ், நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தருது அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸில் பார்த்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ரெஜுவினேட்டிங் ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர். ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நம்ம முடியை வந்துட்டு ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சர்டாக வச்சுக்குது. அதோட மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரிஷன் அண்ட் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை ரூட் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிசில்ஸ், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஹேரை ஹெல்த்தியாகவும் வச்சுக்குது. பாயிண்ட் நம்பர் 2, ரிலீவ்ஸ் dandruff அண்ட் itchy scalp. நம்ம காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னா dandruff அதிகமாக இருக்கும் போது அதே மாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா அரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்துட்டு ஆலோவேரா வந்துட்டு ஒரு நேச்சுரல் கிளென்சராக செயல்படுது. அது நம்ம தலையில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. அதோட மட்டும் இல்லாமல் எக்ஸசிவ் சீபம் ப்ரொடக்ஷன். சீபம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஆயில். நம்ம தலையிலேயே நேச்சுரலாக ஒரு ஆயில் வந்து சுரக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவாக சுரக்கும் போது அது உங்களுக்கு ஹேர் லாஸ் வரைக்கும் கொண்டு போய் விடும். அது வந்து ஏன் நமக்கு எக்ஸசிவாக அந்த சீபம் வந்து சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக அந்த சீபம் சுரக்கும் போது ரொம்பவே க்ரீஸியாக உங்கள் ஹேர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆலோவேரா சூப்பராக கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 3, ஆட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர். நம்ம ஹேரை சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுருக்கிறதுல ஆலோவேரா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீப் கண்டிஷனிங் ஏஜென்ட். இது வந்துட்டு நம்ம ஹேரை சில்கியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய ரொம்ப வீக்கான ஹேர் ஃபாலிசில்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டீப் நரிஷ்மெண்ட் கொடுத்து அதை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஆலோவேராவில் பவர் பேக்டான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 4, ரெடியூசஸ் ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன். நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொப்பளம் இருக்கும். அது வந்துட்டு ரொம்பவே இரிட்டேஷன் தரும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கனால இதை வந்துட்டு சூப்பராக ஹீலிங் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஸ்ப்ளிட்டண்டை வந்துட்டு இதில் வந்துட்டு டீப் கண்டிஷனிங் மாய்ஸ்சர் இருக்கனால சூப்பராக சரி பண்ணுது. எப்போவுமே கத்தாலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த கார்னரை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸ் வரும். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ். ஸோ அதை வந்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த தண்ணியிலே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சும்மா விட்டுருங்க. அந்த லேட்டெக்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா அவ்வளோவா கிடைக்கல, ரேராக தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதை விட சின்ன பீசஸாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஸ்கின் கேர்க்கோ ஹேர் கேர்க்கோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லி பார்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். துளசியோட சாறு. துளசியை வந்து நல்லா அரைச்சி நான் அதோட சாறை மட்டும் யூஸ் பண்ணுறேன். துளசி நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுது. துளசி கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, ஆலோவேரா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து தேங்காய் 2 ஸ்பூன் இதில் வந்துட்டு நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆலோவேரா ப்ரிப்பரேஷனை உங்கள் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க.
ஆஃப்டர் 1 ஹவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கக்கூடிய நேச்சுரலாக செய்யக்கூடிய பூந்திக்கொட்டை ஷாம்பு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.